காலேஜ்ல போய் இப்பவே ஃபீஸ் கட்டறது தான் புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா யாரு காலேஜுக்கு போகணும் யாரு காலேஜுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது ஒரு தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் இருக்கிற வேறுபாடுகள், அதாவது அட்மிஷன் ஆஸ்பெக்ட்ல என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்க போகுது, ஃபீஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குதா. ஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால போகும்போது காலேஜ் கேட்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கட்டாயம் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். ஆனா கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்க போகும்போது கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த ஃபீஸ் தான் உங்களுக்கு வாங்குவாங்க. எந்த கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் உங்களுக்கு சீட் கிடைக்கும், பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் போதும். ஆனா கவுன்சிலிங்ல உங்களோட கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா இல்ல சுமாரான காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் போது எந்தெந்த மாணவர்கள் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண எலிஜிபிள், கவுன்சிலிங்ல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன சலுகைகள் இருக்கு அப்படிங்கிறது இப்ப பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களுக்கும் கட்டாயம் சீட்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. வருஷம் 25,000 இருந்து 40,000 இன்ஜினியரிங் சீட்ஸ் யாருமே எடுக்கிறது இல்ல. வேஸ்ட் ஆஃப் ப்ளேஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது விருப்பப்பட்டியல் தயார் பண்ணி ஆன்லைன்ல உங்களை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த விருப்பப்பட்டியல் தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய பட்டியலுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். வெல்கம் டு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025. 2025 வருஷம் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிக மிக இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. பிகாஸ் டிஎன்இஏ கவுன்சிலிங் 2025 விசஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் 2025 இந்த ரெண்டு விஷயத்துக்கான என்டையர் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல இருக்க காமனான ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ரிலேட்டிவ் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. டீச்சர்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பி விடுங்க. பேரண்ட்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க பசங்களையும் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த வீடியோ பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோ கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. ஏன் சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு பேரண்ட் கால் பண்ணியிருந்தாங்க. காலேஜ்ல இருந்து கூப்பிடுறாங்க, சார் நாங்க அட்மிஷனுக்காக பணம் கட்டலான் இருக்கோம், நாளைக்கு காலேஜ் போலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன் அவசரப்படுறீங்க, இவ்வளோ அவசரமா போய் அட்மிஷன் போடுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டோம்னா, இல்ல அந்த காலேஜ்ல இருந்து சீக்கிரமா வந்தா ஃபீஸ் கம்மி ஆகும்னு சொன்னாங்க, அதனால நாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்டோட 10th மார்க் என்னன்னு கேட்டு பார்த்தோம். 450 மார்க்ஸ் 10th வாங்கியிருக்காரு. ஹாஃப் இயர்லில 90% அப்படிங்கிற மார்க் வாங்கியிருக்காரு. இந்த எக்ஸாம்ஸோ ஆல்மோஸ்ட் 90% வாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த அளவுக்கு மார்க் வாங்குறப்போ நீங்க ஏன் அட்மிஷனுக்காக மேனேஜ்மெண்ட் கோட்டா போறீங்கன்னு கேட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டானாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. கவுன்சிலிங் கோட்டா மூலியமா போனா ஃபீஸ் கம்மியாகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க காலேஜ் போற ஐடியாவே கைவிட்டாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மேபி நீங்களும் இதுல இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்காம காலேஜ்ல போய் இப்பவே ஃபீஸ் கட்டுறது தான் புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா யாரு காலேஜுக்கு போகணும் யாரு காலேஜுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது ஒரு தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பிரஸ் பண்ணி விடுங்க. நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும். கவுன்சிலிங்னா என்ன, அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அது மூலியமா போகும்போது என்னென்ன சலுகைகள் நமக்கு கிடைக்கும், யாரு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணும், மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன, அதன் மூலியமா ஒவ்வொரு கல்லூரி எந்த மாதிரி எல்லாம் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, எவ்வளோ கேபிட்டேஷன் வாங்குறாங்க, ஒரு காலேஜில் எந்த கோர்ஸ்க்கு நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போய் அட்மிஷன் போடலாம், எந்தெந்த காலேஜஸை எப்போ போய் நம்ம அட்மிஷனுக்காக அணுகணும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இந்த வருஷம் 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் கரியர் கைடன்ஸ்க்காகவும் டிஎன்இஏ கவுன்சிலிங்காகவும் நம்ம தரப்போகிறோம். அதில் முதல் வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் மிக மிக இம்பார்ட்டன்டான ஒரு குரூப்புங்க. அந்த குரூப்ல தான் டிஎன்இஏ கவுன்சிலிங்கோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது. அந்த லிங்க் அதில் தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். மறக்காம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அந்த குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்க. டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் ஆயிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் தான் நாங்கள் டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணுவோம். மேற்கொண்டு உங்களுக்கு 1-to-1 கவுன்சிலிங் வேணும்னு நினைக்கிறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா இந்த ரெண்டுலையுமே டாப் மோஸ்ட் காலேஜில் படிக்கணும்னு எங்களுக்கு குறிக்கோள் சார், நல்ல கோர்ஸ் நல்ல காலேஜில் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம் உங்கள் டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் நம்மளை நேரடியாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் மலுமிச்சம்பட்டி, அதாவது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் ஆஃபீஸ் லொக்கேஷன் இருக்குது. டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நேரில் வர்றீங்க அப்படின்னா கால் ஆர் வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு நேரில் வாங்க. என்டையராக எல்லா அசிஸ்டன்ஸும் நம்ம சேனல் வந்து உங்களுக்காக பண்ணி கொடுப்போம். டிபி கரியர் கனெக்ட் அப்படிங்கிற லொக்கேஷனை நீங்கள் வந்து கூகுள் மேப்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வரும். மேற்கொண்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நேரடியாக வாங்க. எந்த காலேஜ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சஜஷனை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025
counseling versus management quota, explaining about entire engineering admission process in 2025. இந்த வருஷத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்திடலாம். முதல்ல இன்ஜினியரிங்ல கவுன்சிலிங் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் இருக்கிற வேறுபாடுகள், அதாவது அட்மிஷன் ஆஸ்பெக்ட்ல என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்க போகுது, ஃபீஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும், சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எந்தெந்த பெர்சன்டேஜ்ல கொடுக்குறாங்க, பேஸ்ட் ஆன் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கட் ஆஃபா இல்ல மார்க்கா இல்ல பணமா அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், கோர்சஸ் எல்லாம் யாருக்கு அட்வான்டேஜ் அதிகம் யாருக்கு அட்வான்டேஜஸ் கம்மி, கவுன்சிலிங் ப்ராசஸ் எத்தனை நாள் நடக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் ப்ராசஸ் எத்தனை நாள் நடக்கும், ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கவுன்சிலிங்க்கு அதிகமா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதிகமான்னு சொல்லிட்டு மேஜரா இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா அட்மிஷன்ஸ். கவுன்சிலிங்ல மெரிட் பேஸ்ட் அட்மிஷன், நீங்க எடுக்கிற மார்க் 12th மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணுலயும் நீங்க எடுக்கிற மார்க்கோட அடிப்படையில கவர்மெண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிற நடத்துவாங்க. ஆன்லைன்ல இந்த கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலைங்க. ஓப்பன் ஆகிறதுக்கு 10 to 15 நாள் இருக்கு. அந்த ஓப்பன் ஆன உடனே நம்ம எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். மேற்கொண்டு இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகல, வெப்சைட் ஓப்பன் ஆயிருக்கு. அதில் நீங்க போய் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் ஒருவேளை நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு பிளான் பண்றீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் அட்மிஷன்ஸ். ஒரு காலேஜோட நிர்வாகம், அந்த காலேஜோட ஓனர் இல்லைனா அவங்களோட மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன முடிவு பண்ணுதோ அதன் பேசிஸில் தான் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதில் அரசாங்கம் தலையிடாது. அவங்க தனியாக பிரைவேட் காலேஜஸ்க்கு எப்படி அட்மிஷன் கொடுக்கணுமோ அட்மிஷன் கொடுக்கலாம். பணம் நல்லா பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுலையுமே என்டையராக டிஃபர் ஆகுது. ரெண்டாவதா ஃபீஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டால போகும்போது காலேஜ் கேட்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கட்டாயம் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்க போகும்போது கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸ் தான் உங்களுக்கு வாங்குவாங்க. சொல்லப்போனால் முதல் பட்டதாரி மாணவனுக்கு 25,000 ரூபாய் மட்டுமே ஒரு சில டயர் 3 அண்ட் டயர் 4 காலேஜில் ஃபீஸாக வாங்குறாங்க. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு சுமாரான காலேஜ், எனக்கு வந்து படித்தா மட்டும் போதுங்கிற கேட்டகரியில் இருக்க மாணவனாக இருக்கீங்கன்னா 25,000 ரூபாய்க்கும் காலேஜஸ் இருக்கு. அது என்னென்ன காலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே டயர் 3 டயர் 4 தான். பெரிய லெவலில் நல்ல காலேஜஸ் கிடையாது. ஆனால் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை சார், அதுக்காக கேட்குற அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சீட் அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு எந்த ஒரு கல்லூரியாக இருந்தாலும் ஒருவேளை அந்த காலேஜ் மைனாரிட்டி கேட்டகரியில் வருது அப்படின்னா, தெலுங்கு மைனாரிட்டி கிறிஸ்டின் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. இதை பற்றி நீங்கள் பெருசாக குழப்பிக்க வேணாம். அந்த மைனாரிட்டி கேட்டகரியில் வராங்கன்னா 55% அப்படிங்கிறது அவங்க கவுன்சிலிங்க்கு கொடுக்கணும். மைனாரிட்டி என்எம்ங்கிறது நான் மைனாரிட்டினா 65% கவுன்சிலிங் கொடுக்கணும். மைனாரிட்டினா 55% கவுன்சிலிங் கொடுக்கணும். 100 சீட் இருக்குன்னா 65 சீட் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடணும். அவங்க மெரிட் கோட்டா மூலியமா மாணவர்களுக்கு அந்த சீட்ஸை கொடுப்பாங்க. வேணுங்கிற மாணவர்கள் அந்த கவுன்சிலிங்ல அந்த காலேஜை சூஸ் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. நான் மைனாரிட்டி கேட்டகரியா இருந்தா 65%, மைனாரிட்டி கேட்டகரியா இருந்தா 55%. அதனே சார் மைனாரிட்டி நான் மைனாரிட்டி அந்த காலேஜோட ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்கு. அவங்க கிறிஸ்டின் மாணவர்களுக்கு கொஞ்சம் சலுகை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்கலாம். ஒரு சில கல்லூரிகள் தெலுங்கு மாணவர்களுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. 95% காலேஜஸ் நான் மைனாரிட்டி எந்த ஒரு சலுகையும் கொடுக்காம 65% கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. மீதம் இருக்கிற பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபில் ஆகுது, which is 35% ஃபார் நான் மைனாரிட்டி கோட்டா காலேஜஸ், 45% மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் மைனாரிட்டி காலேஜஸ். ஒருவேளை நீங்க வந்து இந்த அட்மிஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கட் ஆஃப் அடிப்படையில் தான் ஆப்வியஸ்லி கவுன்சிலிங்ல சீட்ஸ் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் பேசிஸ்ல அட்மிஷன் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால எந்த கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் போதும். ஆனால் கவுன்சிலிங்ல உங்களோட கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா இல்லை சுமாரான காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கட் ஆஃப் நல்லா எடுத்தீங்கன்னா மட்டும்தான் கவுன்சிலிங்கோட பெனிஃபிட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும், என்டையராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். கோர்சஸ், கவுன்சிலிங்ல கோர்சஸ் அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற அலாட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி எல்லா கோர்ஸும் நம்ம ஃபில் பண்ணோம்னா கவர்மெண்ட்டாக பார்த்து நமக்கு என்ன கட் ஆஃப்க்கு என்ன கோர்ஸ் கிடைக்குமோ அந்த கோர்ஸ் தான் அலாட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. சார் நான் ஏஐ டேட்டா சயின்ஸ் தான் படிக்கணும் விருப்பப்பட்டேன், ஆனால் எனக்கு அலாட்மெண்ட்டில் வந்து மெக்கானிக்கல் கிடைச்சிச்சு சார்னு நீங்கள் சம்டைம்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன கோர்ஸ் ஃபில் பண்ணுறோமோ அந்த கோர்ஸ் தான் நமக்கு அலாட் ஆகும். நாங்கள் மெக்கானிக்கலே கொடுக்கல, வெறும் ஆர்டிஃபிஷியல்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று அலாட் ஆகும். ஆனால் உங்கள் மார்க் நல்லா இருந்தால் தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்கள் என்ன கேட்டுட்டு போகிறீங்களோ அது கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் ஏபிசி காலேஜ் ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த ஏபிசி காலேஜில் மெக்கானிக்கல் வேணும்னு கேட்டுட்டு போனீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீஸ் கட்டி அட்மிஷன் போட்டு வந்தாலும் அந்த அளவுக்கு இதில் வந்து அட்வான்டேஜஸ் அதிகம். பிகாஸ் அவங்க கேட்குற ஃபீஸை கட்டி நீங்கள் சேர்ந்துடுறீங்க. இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் இருக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா டியூரேஷன். கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது நடக்கும். இந்த 5 மாத கவுன்சிலிங் ப்ராசஸில்
என்டையரா ஆன்லைன்ல நடக்கிறதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணிட்டாலும் நிறைய விஷயங்கள் சஃபர் ஆக வேண்டியதா இருக்கும், நிறைய அலைய வேண்டியதா இருக்கும். இந்த எந்த ஒரு கவுன்சிலிங் மிஸ்டேக்ஸும் இல்லாம என்டையர் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சேனல்ல 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் நம்ம தரப்போறோம். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தெளிவாக பார்த்துட்டு வாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோஸை பார்க்காம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம கால் பண்ணுவாங்க, சார் நாங்கள் உங்கள் வீடியோ இப்போ தான் பார்த்தோம், இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு என்ன பண்ணலான்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அண்ட் தென் இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் காலையில் போனீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அட்மிஷன் போட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ சீக்கிரமாக ப்ராசஸ் நடக்கணும்னா இமீடியட்டாக காலேஜ் சேரணும்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போய் ஆகணும். அண்ட் தென் ஸ்காலர்ஷிப்ஸ் கவுன்சிலிங் மூலியமா போகும்போது கவர்மெண்ட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய கிடைக்கும். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டால எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் இன்டெப்தா பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். கவுன்சிலிங் மூலியமா போகும்போது எந்தெந்த மாணவர்கள் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண எலிஜிபிள், கவுன்சிலிங்ல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன சலுகைகள் இருக்கு அப்படிங்கிறது இப்ப பார்த்துடலாம். ஆல் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அட்டெண்ட் கவுன்சிலிங். 2025 டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாணவர்களும் அட்டெண்ட் பண்ண முடியும். சார் நாங்க பெங்களூர்ல இருக்கோம், நாங்கள் கேரளாவில் இருக்கோம், நாங்கள் ஆந்திராவில் இருக்கோம், நாங்கள் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சாரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. மெரிட் பேஸஸ் ஸ்காலர்ஷிப் மூலியமா அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்தான் வரணும், கவுன்சிலிங் மூலியமா வர முடியாது. ஆனால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வாங்கிட்டீங்க, நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், ஆனால் இப்போ தான் நாங்கள் வெளியூரில் போய் குடியிருக்கிறோம், வேலைக்காக மாறி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் டிஎன்ஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். 77.5 கட் ஆஃப்ல இருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அப்படிங்கிறத அட்டன் பண்ணாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்ல உங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வருமோ அந்த கட் ஆஃப் பேசிஸ்ல நீங்களும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களுக்கும் கட்டாயம் சீட்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. வருஷம் 25,000 இருந்து 40,000 இன்ஜினியரிங் சீட்ஸ் யாருமே எடுக்கிறது இல்லை, வேஸ்டா போயிருது. ஸோ கட்டாயம் எல்லாருக்குமே கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கும். ஆனால் நினைக்கிற காலேஜில் நினைக்கிற கோர்ஸ் வேணும்னா கட்டாயம் நீங்கள் 180 கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் தான் டாப் மோஸ்ட் காலேஜில் சீட் கிடைக்கும். 160க்கு மேலே கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கிற காலேஜில் சீட் கிடைக்கும். 140 to 160 கட் ஆஃப்ல வச்சிருக்கீங்கன்னா டயர் 2 டயர் 3 காலேஜில் மட்டும்தான் சீட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் கட் ஆஃப் நல்லா இருந்தால் தான் நல்ல காலேஜ் போக முடியும். சார் கட் ஆஃப் கம்மியாக இருக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட டாப் 30 மஸ்ட் விசிட் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இந்த காலேஜஸ்க்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போய் கேட்கலாம். ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா வேணுங்கிற கோர்ஸ் நீங்கள் சேர்ந்துக்க முடியும். அண்ட் தென் இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, கவுன்சிலிங்ல 5 மாசத்துக்கு எத்தனை ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடுவோம். அண்ட் தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடத்துவாங்க, ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, எத்தனை ரவுண்ட்ல கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, எந்தெந்த கட் ஆஃப் மாணவர்கள் எந்தெந்த ரவுண்ட்ல கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது விருப்பப்பட்டியல் தயார் பண்ணி ஆன்லைன்ல உங்களை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த விருப்பப்பட்டியல் தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய பட்டியலுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். நிறைய மாணவர்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை மிஸ்டேக் பண்ணி தான் என்டையர் காலேஜ் லைஃபையே ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. நீங்க யாரும் சாய்ஸ் ஃபில்லிங்ல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டுக்காகவே நம்ம நிறைய வீடியோஸ் கொடுக்க போறோம். ஃபைனலி சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கப்புறம் அந்த சீட் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனும் கேட்பாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கவுன்சிலிங்ல நீங்க காலேஜ் சேர்ந்துக்கலாம். இந்த என்டையர் ப்ராசஸும் 5 மாசம் நடக்கும். ஏப்ரல் மந்த் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நடக்கும். விச் இஸ் 5 மந்த்ஸுங்க. இந்த 5 மாசமும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா மட்டும் போதுமானது. அண்ட் தென் இதெல்லாம் எதுல நடக்கும்னு கேட்டீங்கன்னா tneonline.org இந்த வெப்சைட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்ல அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆனது வாட்ஸ்அப் குரூப்ல நான் போடுறேன், சரிங்களா? அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கவுன்சிலிங். டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமா போகும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் பர்டிகுலரா இருக்குன்னா ஃபீஸ் பெனிஃபிட்டுங்க 25,000 ரூபா உங்களுக்கு மினிமம் ஃபீஸாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்க டயர் 3 டயர் 4 காலேஜில் வாங்குறாங்க. பட் ரொம்ப நல்ல டாப் மோஸ்ட் காலேஜ்னா 1.25 lakhs வரைக்கும் முதல் பட்டதாரி மாணவனுக்கு வாங்குறாங்க. இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் அப்படிங்கிறது நீங்கள் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். முதல் பட்டதாரி அல்லாத மாணவன், எங்கள் வீட்டில் ஆல்ரெடி அப்பா அம்மா கிராஜுவேட், அண்ணா கிராஜுவேட்னு நினைக்கிறீங்கன்னா 25,000 மட்டும் உங்களுக்கு கூட சேர்ந்து வரும். அப்போ 50,000 ஆரம்பிச்சு 1,50,000 வரைக்கும் மெரிட் கோட்டால உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவதா மெரிட் பேஸ்டு டாப் மோஸ்ட் காலேஜஸ். எவ்வளோ பெரிய காலேஜாக இருந்தாலும் கவுன்சிலிங் மூலியமா போகும்போது டொனேஷன் கிடையாது, விச் இஸ் நோ கேபிட்டேஷன். அடுத்ததா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், அதாவது பிசி கம்யூனிட்டி மாணவனுக்கு பிசி கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப், எம்பிசி, பிசி முஸ்லீம், எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்சிஏ கம்யூனிட்டி, எஸ்டி கம்யூனிட்டி சொல்லிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அரசாங்கம் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். எஜுகேஷன் லோன், அதாவது கவர்மெண்ட்ல சொல்ற ஃபீஸ் உங்களால பே பண்ண முடியலன்னா நீங்க எஜுகேஷன் லோன், அதாவது கல்வி கடன் அப்படிங்கிற விஷயம் போக முடியும்.
அந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் போகிற மாணவர்களுக்கு தான் அந்த கல்வி கடன் அட்வான்டேஜும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தா சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ஃபார் டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ். அது என்ன சார் சிங்கிள் விண்டோ, புதுசாக ஒரு வார்த்தையை சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ப்ரைவேட் காலேஜோ பிரைவேட் எய்டட் காலேஜோ எடுத்துட்டோம்னா 2 டைப் ஆஃப் அட்மிஷன்ஸ் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் காலேஜ் எடுக்கலாம், இன்னொன்று ப்ரைவேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் பே பண்ணி போகலாம். ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டோம்னா ஒரே ஆப்ஷன் தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் மட்டுமே. எந்தெந்த காலேஜஸ்க்கு? அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கட் ஆஃப் வச்சு கவுன்சிலிங்கில் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் சேர முடியும். அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ஏசி டெக், ஜிசிடி த கிரேட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்க தமிழ்நாட்டோட டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ், ஏசியாலே ரொம்ப கம்மியான ஃபீஸ் வாங்குற ஒன் ஆஃப் த காலேஜும் இதுதான். ஒட்டுமொத்தமாக 10,000 ரூபாய்க்குள்ள தான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வரும். ஆனால் பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு காலேஜ் தான் ஜிசிடி. இதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற சேம் குவாலிட்டியோட இருக்கிற காலேஜ் ஜிசிஇ சேலம், அதான் இங்கே கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம்ல இருக்குது. இதுக்கு அடுத்த ரேங்கிங்ல 3ஆவதா இருக்கிறது காரைக்குடியில் இருக்க அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ். இந்த மாதிரி ஒரு 11 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. இது இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லிட்டு ஒரு 13 கல்லூரிகள் இருக்கு. இந்த மாதிரியான காலேஜஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் மூலியமா மட்டுமே சேர முடியுமோ தவிர மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா போக முடியாது. இப்போ அடுத்ததா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது யாரெல்லாம் போகணும், இதில் இருக்க என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது 160 கட் ஆஃப்க்கும் கீழே வாங்கும் மாணவர்கள் தயவு செஞ்சு டாப் மோஸ்ட் காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் காலேஜுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிருங்க. அப்போதான் நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸ், எதிர்பார்க்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு கிடைக்கும். லேட்டாக சீட்ஸ் ஃபில்லாக காலேஜஸ் அந்த சீட்டுக்கான ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, ஈச் காலேஜ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன். ஒரு சில காலேஜில் எந்த ஒரு டொனேஷனும் கேபிடேஷனும் வாங்குறது இல்லைங்க, மெரிட் பேஸ்ட் அட்மிஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதில் மிக இம்பார்ட்டண்டான இருக்கிற ஒரு காலேஜ் தான் பிஎஸ்ஜி எஸ்எஸ்என் சிஐடி தியாகராஜர் காலேஜ் மதுரை. இதில் எஸ்எஸ்என் காலேஜ் மட்டும் ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு மட்டுமே அட்மிஷன் கொடுக்குறாங்க. பிஎஸ்ஜி காலேஜ் அந்த கட் ஆஃப் மார்க் வாங்கியிருக்கணும். அந்த கட் ஆஃப் மார்க் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க கேட்குற ஒன் டைம் ஃபீஸை பே பண்ணி அட்மிஷன் வாங்கிக்கலாம். தியாகராஜர் சிஐடி கோயம்புத்தூரும் அந்த மாதிரி தான். தியாகராஜர் மதுரை மெரிட் பேஸ்ட் அட்மிஷன், கட் ஆஃப் மார்க் இருந்தால் டைரக்ட் அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. இந்த காலேஜஸ்க்கு மட்டும் 180 கட் ஆஃப் இருந்தால் தான் மேனேஜ்மெண்ட் சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் எப்படி அட்மிஷன் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். சீக்கிரமா போனீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். எனி கோர்ஸ் உங்களுக்கு கேட்குற கோர்ஸ் கேட்குற காலேஜில் கிடைக்கும். அதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டோட அட்வான்டேஜ். பணம் மட்டும் கட்டினா போதும். அது எவ்வளோ சார் வரும்? 2 to 3 லட்ச ரூபா நீங்கள் ஃபீஸ் கட்டால் கேப்பபிளாக இருக்கணும். ஒரு சில காலேஜில் டொனேஷனும் இல்லை, ஃபீஸ் மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற விஷயம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன, கவர்மெண்ட் கோட்டானா என்ன கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிடைச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி விடுங்க, நிறையா பேத்துக்கு போய் சேரட்டும். அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனி அசிஸ்டன்ஸ் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் குரூப்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர்.